அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்தா. இலங்கையில் நச்சு பதார்த்தங்களை உட்கொள்ளும் தன்மை மற்றும் நச்சு விலங்குகளின் தாக்குதலுக்கு உள்ளாகுதல், நச்சு தாவரங்களின் தாக்குதலுக்கு உள்ளாகுதல், இவை இல்லாமல் சேர்ந்த இந்த பொய்சனிங், இது சம்பந்தமான பொய்சனிங் ஆன தாக்கம் தற்காலங்களில் முன்னிய காலங்களை விட அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் முக்கியமாக பெரும்பாலான இவை வீடுகளில் அல்ல வீட்டை சூழ உள்ள வீட்டு சுற்றாடல்களில் தான் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுகாதார அமைச்சு மற்றும் நேஷனல் பாய்சனிங் இன்ஃபர்மேஷன் சென்டர், இது நேஷனல் ஹாஸ்பிட்டல் கொழும்பில் இருக்குது. இந்த நிறுவனம் என்ன செய்திருக்கின்ற மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த மாத்திரமல்ல, இந்த பெரும்பாலான நச்சு பதார்த்தங்களின் உள்கொள்ளுதல் தாக்கங்களினால் ஏற்படும் இறப்புகள் பெரும்பாலானவை தவிர்க்கப்படக்கூடியவை, தடுக்கப்படக்கூடியவை. எனவே இதனை முற்கொண்டு செப்டம்பர் 11 முதல் 17 வரை அவர்கள் இதன் நச்சு பதார்த்தங்களின் பாவனையை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாடு பூராவும் பல்வேறு விதங்களில் முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளார்கள். இதன் ஒரு அங்கமாகவே இந்த வீடியோ பதிவு மக்களுக்கு போதிய அளவு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த நச்சு பதார்த்தங்களின் பாய்சனிங் உள்ளாகுவதற்கு தவிர்ப்பதற்காகவே இந்த வீடியோ பதிவு. தயவுசெய்து இதை முழுமையாக பார்த்து உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இலங்கையில் பல்வேறு விதமான விஷக்கடிகள், அதாவது விஷக்கடிகள் மற்றும் நச்சு பதார்த்தங்களை பாவனை இவற்றினால் பாதிக்கப்படுவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. இப்போ 2000 ஆண்டை பார்த்தோம்னா 50,000க்கும் அதிகமான இந்த பாய்சனிங் கேஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் 2019 ஆண்டில் இது கிட்டத்தட்ட 80,000 அதிகரிச்சிருக்குது. இப்போ இவற்றை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தா இவற்றில் 70% இதுகள் இன்டென்ஷன் ஏற்கனவே தீர்மானித்து திட்டமிட்டு செய்த நச்சு பதார்த்தங்களை உள்ளெடுத்த நிகழ்வுகளாக இருக்குது. மிச்சம் 30% தவறுதலாக உள்ளெடுத்ததுகளாக இருக்குது, தவறுதலாக கடி உண்டதாக அப்படியான இதாகத்தான் பாய்சனிங்காக தான் இருக்குது. இப்போ 2004 ஆண்டு வரை பொதுவாக பார்த்தா இந்த நச்சு பதார்த்தங்களால் ஏற்பட்ட தாக்கங்கள்னு பார்த்தா அக்ரோ கெமிக்கல்ஸ், விவசாய ரசாயன பதார்த்தங்கள்லாம் இதை முதலிடத்தை வகித்தது. அதை உட்கொள்ளுதல் தான் இந்த நச்சு பதார்த்தங்கள் முக்கியமானதாக காணப்பட்டது. அதை விட வீட்டில் அன்றாடம் பாவிக்கிற ஏனைய பொருட்களில் தான் நாங்கள் குறிப்பிடலாம். அது வரையும் பெருசாக இருந்தது. அதை இடத்துல வீட்டில் பயன்படுத்துகிற மருந்து பொருட்கள் கூட இந்த வரிசையில் காணப்பட்டது. இப்போ வீட்டில் அன்றாடம் காணப்படுற பொருட்களில் நாங்கள் பார்த்தோம்னா இந்த நச்சு பதார்த்தங்களாகவே என்னென்று மாறினது இவை என்று பொதுவாக பார்த்தா மேலும் ஆராய்ஞ்சு பார்த்தா விஷத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதிகமாக எடுக்கப்பட்ட மருந்துகள், ஏற்கனவே அந்த வீடுகளில் இருப்பவர்கள் பல்வேறு நாள்பட்ட நோயாளிகளாக இருப்பார்கள், அவர்களுக்குரிய மருந்துகளை பாவித்திருப்பார்கள். அந்த மருந்துகளை அளவுக்கு அதிகமாக பாவிச்சமை இதுதான் ஒரு காரணமாக இருக்குது. இதை விட சவக்காரம், ஏனைய துப்புரவாக்கிகள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், ஸ்ப்ரேகள், பூச்சி விரட்டி, நுழம்பு விரட்டிகள், எலி விரட்டி, இதற்கு பாவிக்கிற அந்த மருந்துகள், கேக்குகள், அந்த அப்படியான சாமான்கள் அவையெல்லாம். இவற்றை விட நெயில் பாலிஷ் ரிமூவர், மொஸ்கிட்டோ கோயில், மவுத் வாஷ், ஆஃப்டர் ஷேவ், ஓடிக்கலோன், பாடி ஸ்ப்ரே, பெயிண்ட், டின்னர், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இதெல்லாம் பொதுவாக வீடுகளில் அன்றாடம் பாவிக்கிற அல்ல பல்வேறு தேவைகளுக்காக பாவிக்கப்பட்ட பொருட்கள். ஒரு விதத்தில் அவை தவறுதலாகவோ அல்லது இன்டென்ஷனலாக உள்ளெடுக்கப்பட்டவை நச்சு பொருட்களாக மாற்றப்பட்டு உடல் ஆபத்துக்கு உள்ளாகி இருக்கிறவை அவதானிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் பெரும்பாலானவை தவிர்க்கப்படக்கூடியவை, தடுக்கப்படக்கூடியவை என்பதே முக்கியமான கருத்தாகும். இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் இது நாங்கள் முக்கியமாக பார்த்தால் இத்தகைய நச்சு திராவங்களை உள்ளெடுத்தல், நச்சு பொருட்களை உள்ளெடுத்தல், நச்சு விலங்குகளின் தாக்கத்துக்கு உள்ளாகுதல், நச்சு தாவர பொருட்களை உள்ளெடுத்தல், இவையான தாக்கங்கள் அதிக அளவு குருநாகல் மாவட்டத்திலையும் அன்றாவரம் மாவட்டத்திலையும் தான் காணப்படுது என்பதாக தகவல்கள் தெரிவிக்குது. அதே நேரத்தில் இறப்புகளையும் பார்த்தா இந்த 2 குருநாகல் அன்றாவரம் மாவட்டங்களையே இந்த நச்சு பதார்த்தங்களால் ஏற்பட்ட இறப்புகளும் அதிகமாக காணப்படுகிறது. இப்போ நேஷனல் பாய்சனிங் இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு வர பெரும்பாலான கோல்கள் அநேகமாக இந்த நச்சு பதார்த்தங்களோட தொடர்பாகத்தான் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 30 விதமான கோள்கள் ட்ரக்ஸ் சம்பந்தமான, மிச்சம் 30 விதமான கோள்கள் வீட்டு பொருட்கள் தவறுதலாக எடுத்ததோ அல்லது எடுக்கிற சம்பந்தமான தகவல் விவரங்களை தான் கேட்டு வார கோள்களில் இருக்குது. மிச்சம் 30 விதமானது தான் அக்ரோ கெமிக்கல்ஸ், இந்த விவசாயத்துக்கு பாவிக்கிற களை நாசினி, பீடநாசினி, இதுகள் சம்பந்தமான தகவல்களாக அவர்கள் இருக்குது. இந்த நேரத்தில் சிறுவர்களை பார்த்தா இவர்கள் பெரும்பாலானவர்கள் அநேகமாக தவறுதலாக உட்கொண்டதாகத்தான் பெரும்பாலானது எதிர்பாராத விதமாக இத்தகைய பொருட்களை அவர்கள் உள்ளெடுத்து விடுகிறார்கள், அருந்தி விடுகிறார்கள்.
அப்போ இந்த பொதுவாக நச்சு பதார்த்தங்களை உட்கொண்டவர்களை பார்த்தா அதில் 4 விதமானவர்கள் சிறுவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த 4 விதமான சிறுவர்களை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தா அதில் 46 விதமானவர்கள் 1 தொடக்கம் 3 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பது மிகவும் துர்ப்பாக்கியமான ஒரு தகவலாகும். இந்த 1 தொடக்கம் 3 வயதுக்கு உட்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் இன்டென்ஷன் இல்லாமல் தவறுதலாக இந்த வீட்டில் காணப்படுகின்ற இத்தகைய பொருட்கள், மருந்துகள், ஏனைய நச்சு பதார்த்தங்கள், களைகொல்லிகள், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த நுழம்பு விரட்டிகள், பெயிண்ட்டுகள், டின்னர்கள், அப்படியான மண்ணெண்ணெய் போன்ற இப்படியான பொருட்களை தவறுதலாக அருந்தியதால் ஏற்பட்ட பாதிப்புக்குள்ளானவர்களாக இருக்கிறார்கள் 46 விதமானவர்கள். 4 தொடக்கம் 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் 35 விதமானவர்கள். இவர்களிலும் 90 விதமானவர்கள் தவறுதலாகவே அருந்தியவர்களாக காணப்படுகிறார்கள். 15 தொடக்கம் 19 வயதுக்கு இடைப்பட்ட சிறுவர்களை பொறுத்தவரையில் 5 விதமானவர்கள் மாத்திரமே இத்தகைய நச்சு பதார்த்தங்களின் தாக்கத்துக்கு உள்ளாகி உள்ளார்கள். இப்போ சிறுவர்களில் நாங்கள் இன்னொரு விதமாக ஆராய்ஞ்சு பார்த்தா எங்கே நடந்த என்று பார்த்தா சிறுவர்கள் இந்த நச்சு பொய்சனிங் உட்பட்ட சந்தர்ப்பங்கள் இடங்கள் எங்கே என்று பார்த்தா 90 விதமான சிறுவர்கள் வீடுகளில் அல்ல வீட்டுப்புறங்களில் தான் அவர்கள் இந்த பொய்சனிங்காக உட்பட்டிருக்கிறார்கள். அதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்றால், அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்றால், இந்த 90 விதமான சிறுவர்கள் வீட்டு பொய்சனிங் உட்பட்டவர்களில் 90 விதமானவை வீட்டில் இருந்த நேரம் நடைபெற்றுள்ளது, அல்லது வீட்டின் பெற்றோர் அல்லாத பராமரிப்பாளர் அல்லது நெருங்கிய உறவினர் வீட்டில் இருந்த வேளைகளில் தான் இத்தகைய தவறுதலான நச்சு பொய்சனிங் உட்பட்ட சந்தர்ப்பங்கள் காணப்பட்டிருக்கிறது. இப்போ எனவே இந்த 90 விதமானவை தடுக்கப்படக்கூடியவை, தவிர்க்கப்படக்கூடியவை. எனவே தான் இந்த அதாவது சிறுவர்கள் மாத்திரமல்ல பெரியவர்களும் பெரும்பாலான இந்த நச்சு பதார்த்தங்களை உள்ளெடுத்தல், நச்சு பதார்த்தங்களை அருந்துதல் அல்லது நச்சு விலங்குகளின் கடிக்குள்ளாகுதல் போன்ற இத்தகைய பொய்சனிங் உள்ளாகின்ற சந்தர்ப்பங்கள் பெரும்பாலானவை தவிர்க்கப்படக்கூடியவை, தடுக்கப்படக்கூடியவை. இதை வலியுறுத்தி முன்னிறுத்தி இதற்கான செலவுகள் அரசாங்கத்துக்கான தேவையில்லாத செலவுகளை குறைக்குமாகவும் ஏனையவர்களுக்குரிய வைத்திய சேவையை போதிய அளவு வழங்குவதற்காகவும் அநியாயமான இறப்புகளை தவிர்ப்பதற்காகவுமே செப்டம்பர் 11ஆம் தேதி தொடக்கம் 17ஆம் தேதி வரையும் இந்த நச்சு பொருட்களுக்கான விழிப்புணர்வு தினமாக பிரகடனப்படுத்தி ஒரு விழிப்புணர்வு நிகழ்வுகள் சுகாதார அமைச்சினால் மேற்கொள்ளப்படுகிறது. அதன் ஒரு அங்கமே இந்த விழிப்புணர்வு காணொளி. உங்கள் ஆதரவுக்கு நன்றி.